ஒரு ஒரு கவிதையும் பார்க்கும்போது, எவ்வளவு இறைநிலை இந்த தனி மனிதரை உலக மக்கள் வாழ்வதற்காக உபயோகப்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு தெரியுது. யார வேணா தேர்ந்தெடுக்கலாம். இறைநிலைக்கு தெரியும். ஆனா மகரிஷி அவர்களை அந்த காலத்துல இறைநிலை தேர்ந்தெடுத்திருக்குன்னா, அதுக்கு காரணம் இல்லாம இல்ல. நம்ம பார்க்கிறோம். எல்லா துறைகள்லயும் என்ன பிரச்சனைகள் இருக்கு? அதுக்கு எப்படி தீர்வு காணணும்? இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சது? இந்த மூலத்த கூட பார்க்கிறாரு. எப்படி நம்ப உயிரு மனதுக்கு மூலம் உயிர், இந்த உயிருக்கு மூலம் சுத்தவெளி அப்படின்னு சொன்னாரோ, அதே மாதிரி எல்லாத்துக்கும் மூலம் சுத்தவெளின்னு சொன்னாரோ, அதே மாதிரி ஒவ்வொரு துறையிலயும் பிரச்சனைகளுக்கு மூலம் என்ன? என்ன பிரச்சனைகள்? அத எப்படி தீர்வு காணலாம்? அப்படின்னு குடுத்திருக்காரு. உரைநடையாகவும், கருத்துக்களை எடுத்து சொல்வதிலும், கவிதைகள் மூலமா குடுத்திருக்காரு. அதுல உலக சமாதானம் 200 கவிதைகள் கிட்டத்தட்ட இருக்கு. 1955ல அத்தன கவிதைகள் எழுதியிருக்காரு. இதுல இன்றைக்கு தேவைகளை குறைக்க வேண்டும். தைரியமா யாரும் அப்படி சொல்லவே இல்ல. சொன்னா அந்த அந்த மகான பிடிக்காது. நெறைய பேரு மகான்கள், நான் உங்களுக்கு உங்களோட கஷ்டத்தெல்லாம் எடுத்துக்கிறேன். அப்படின்னு சொல்லும்பொழுது, அவங்கள நெறைய தேடிட்டு போவோம். ஆனா, உங்களுடைய கஷ்டத்துக்கு நீங்க தான் ப்ராப்ளம். நீங்க தான் காரணம். நான் வழி தான் காமிக்க முடியும். அப்படின்ட்டு மகரிஷி எது உண்மையோ அத எடுத்து சொல்றாரு. அதனால தான் நெறைய எதிர்பார்த்துட்டு வந்துட்டு அந்த மாரி கிடைக்கல. அப்புறம் குரு ஏத்துக்கல அப்படின்னா, கூட இருக்காரு. என்ன நெனச்சா நான் அங்க இருப்பேன்னு சொல்றாரு. ஆனா, நம்ப பாட்டுக்கு தவறு செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆனா, எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கணும். குரு எடுத்துக்கணும். அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் இருக்கு. அது மாரி தேவைகளை குறைக்க வேண்டும்னு தைரியமா மகரிஷி சொல்றாரு. ஏன் காரணம் என்ன? நம்ப அப்படி சேர்த்து வச்சுக்கிறோம். அதனால தான் இந்த கவிதையில குடுத்திருக்காரு. தேவையற்ற பொருட்கள் தம்மை தேவையாக்கி, தேவை பெருகி துன்பம் மலியக் கண்டோம். தேவைக்கு மேல் அதிகமாக துய்த்த தீங்கு பஞ்ச பாதகங்கள். உணர்றதே இல்ல. ஏழ்மை நோய்கள். தேவையற்ற பொருட்கள் எவை எனக் கண்டு இப்போ திரும்பத் தோன்றாது ஒழித்து, பலர் வாழ்விற்கு தேவையுள்ள பொருள் முடக்கும் தெளிவில்லாதோர் செய்கைக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று. அப்படின்னு 1955ல சொல்லியிருக்கு. அப்ப இப்ப எப்படி இருக்கு பாருங்க. எந்த விஷயத்த எடுத்துக்கிட்டாலும் சரி. ஒரு இடத்துல எழுதின மனிதனுக்கு உணவு, உடை, வீடு வேண்டும். மற்றவர்கள் கருத்தறிய மொழியும் வேண்டும். இனி ஒருவர் உச்ச வயதடைந்தால் ஏற்றபடி வாழ்க்கைக்கு ஓர் துணை வேண்டும். இதுதான் அடிப்படை தேவைகள். அப்ப அதுக்கு நமக்கு பொருட்கள் தேவையா தான் இருக்கு. சாப்பிடறதுக்கு உணவு வேணும், இருக்க இடம் வேணும், உடுக்க உடை வேணும், வாழ்க்கை துணை வேண்டும். அந்த வாழ்க்கை துணை வந்ததுக்கு அப்புறம் குழந்தைங்க இருக்காங்கன்னா, அதுக்கெல்லாம் நமக்கு பணம் தேவை, பொருள் தேவை. அப்போ எங்க தேவைகள குறைக்கிறது? நம்ப ஆனா என்ன பண்றோம்? எல்லாம் வேணும், இன்னும் வேணும், இன்னும் இருக்கும், இன்னும் தேவையா இருக்கு, தேவையா இருக்குன்னு நெனச்சுட்டு தேவைகள அதிகப்படுத்திக்கிட்டே போறோம். தேவையற்ற பொருட்கள் தம்மை தேவையாக்கி, தேவை பெருகி துன்பம் மலியக் கண்டோம். நெறைய தேவை இருக்குன்னு நெனச்சுட்டு, நெறைய தேவை சேர்த்துக்கிட்டே போறோம். அதுலயும் அங்கங்க இப்பல்லாம் டிவி தான் நமக்கு வழிகாட்டி. எங்க ஒரு ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ. எல்லாத்துலயும் வந்தாச்சு. ஒரு ஸ்பூன் குடுத்தா கூட ஒரு தரம் துக்ளக் ஆசிரியர் எழுதியிருந்தார். ஒரு ஸ்பூன் ஃப்ரீயா குடுக்குறாங்கன்னா கூட ஓடிடுறோங்க.
இந்த ஸ்பூன நெனச்சுக்கிறோம். ஆனா, அது எதுக்காக அத குடுக்குறாங்களோ, அந்த பொருள் நமக்கு தேவையான்னு நம்ம பார்க்கறதில்ல. அந்த மாதிரி தான் எதுவா இருக்கட்டும். அது ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், பாத்திரங்களா இருக்கட்டும், உணவு பண்டங்களா இருக்கட்டும். அதுல டிவில வேற அட்வர்டைஸ்மென்ட் அங்கங்க வந்து ஆஃபர் குடுக்குறாங்க. அப்ப என்ன பண்றோம்? தேவையா இருக்கும், தேவையா இருக்கும்னு நெனச்சு சேர்த்து வச்சுக்கிறோம். நடுவுல வந்து ஒரு திருமணம்னா, சீர் செனத்தி எங்கேயோ போகுது. ஆனா ஒண்ணும் உபயோகப்படுத்துறதில்ல. இத்தனைக்கும் கல்யாணத்தும்போதே திரும்ப பொண் பார்க்க வரும்போதே, இல்ல பிள்ளைய மீட் பண்ணும்போதே, அம்மா, அப்பா கூட இருக்கக்கூடாது. சிஸ்டர்ஸ்லாம் கூட இருக்கக்கூடாதுங்கிற இப்ப கண்டிஷன்லாம் வந்தாச்சு. அப்பவும் ஆனா சீர் செனத்தி நெறைய. எங்க உபயோகப்படுத்த போறோம்? அதுல வேற அங்கங்க நமக்கு உணவு ரெடிமேடா கிடைக்குது இப்போ. நறுக்கின காய் கிடைக்குது, சமைச்ச உணவு கிடைக்குது, அங்கங்க ஹோட்டல்ஸ் இருக்கு. அப்ப இந்த பாத்திரங்களும் எங்க யூஸ் பண்றோம்? எல்லாம் அதிகம் தான். அப்புறம் உடை, இருக்க இடம். முதல்ல சரி 2 குழந்தைங்களுக்குன்னு வீடு கட்டுறோம். அப்புறம் அந்த குழந்தைங்க படிக்க போயிடுறாங்க. அவ்வளோ பெரிய வீட்டுல கணவன், மனைவி ஒருத்தர் மூஞ்சிய ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அவ்வளோதான். இப்ப சொந்தக்காரங்க கூட யாரும் வரதில்ல. திருமணத்துல பார்த்துக்கிறதோட சரி. ஏன்னா அவங்கவங்க வந்து குடும்பம்னு ஆயிடுச்சு. அவங்கவங்களுக்குன்னு குடும்பத்த பார்த்துக்கிறது எல்லாரும் வேலைக்கு போறாங்க. அந்த மாரியே போறதுனால ஒரு திருமணத்துல பார்க்குறோம், பேசுறோம், சாப்பிடுறோம்ன்னா அவ்வளோதான் வரோம். அப்ப இந்த வீடு அவ்வளோ பெரிய வீடு முடியல. இல்ல அப்புறம் கணவன் மனைவி சம்பாதிக்கிறாங்கன்னா, பணம் சேருது. செலவும் பண்றோம். வீடு நெறைய வாங்குறோம். வாடகைக்கு விடுறோம். கடைசியில வந்து நிம்மதியா எந்த வீட்லயும் இருக்கிறதில்ல. அப்போ பார்த்தா, எந்த துறையில வந்து நமக்கு அதிகமா சேர்த்துக்கல நாம. சரி, இப்ப வசதி உள்ளவங்க இப்படி சேர்த்துக்கிறாங்க. வசதி இல்லாத ஏழைகள், இவங்கள பார்த்து என்ன பண்றாங்க? நம்மளும் அந்த மாரி ஒரு நிலைக்கு வரணும் அப்படின்னுட்டு, எப்படியாவது சேர்க்கணும் பணத்த. எப்படி எப்படியெல்லாம் வருது. ஏடிஎம்ல அந்த அலார்ம் வயர கட் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து பணத்த திருடிட்டு போயிருக்காங்க. அப்பன்னா அந்த அலார்ம் ஒயர் எப்படிலாம் வேலை செய்யுதுன்னு அத வந்து தெரிஞ்சுக்கிற அறிவு இருக்குல்ல. ஆனா எல்லாம் சீக்கிரம் ஓடும். உழைக்க வேண்டாம். ஏன்னா, எல்லா துறையிலயும் உழைக்காம எப்படி வந்து சீக்கிரம் பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்குறாங்க. நடிகர்கள் அவங்க எக்கச்சக்கமா பணம். நம்ம நடிகர்களா போகணும். அன்னைக்கு வந்து பார்த்தாக்கா நியூஸ்ல சொல்றாங்க ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்துட்டார் சாப்பிடுற இடத்துல. எங்க ஏதோ கிராமத்துல இருந்து வந்திருக்கு. சரின்னு தண்ணி தெளிச்சு அங்க இந்த சாப்பிடுற உணவகம் வச்சிருக்கிறவர் அவருக்கு தண்ணி தெளிச்சு சாப்பாடு குடுத்துட்டு, "என்னப்பா எதுக்கு வந்த?" அப்படின்னா, "சினிமால நடிக்கலான்னு வந்தேன். வாய்ப்பு தேடலான்னு வந்தேங்கிறார்." அப்புறம் அவர் சொன்னார், "சினிமால நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தேடுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்ல அப்படின்னு. நான் உனக்கு என்னோட கடையிலேயே வேலை குடுக்குறேன். நீ செய்யறியா?" அப்படின்ட்டு அவர் கேட்டு, அப்புறம் வேலை குடுத்துருக்காரு. ஏதோ அவரு பரவால்ல. இந்த அளவுக்கு மனிதாபிமானம் இருக்கிறதுனால செய்யறார். எல்லாரும் சினிமா ஆக்டர் ஆயிடணும். ஏன்னா பணம் அதுல நெறைய வருதுன்னு அப்படின்னு. இல்ல அரசியல்வாதிகள். அதுல பணம் பண்ணலான்னு. இல்ல பிசினஸ் ஆரம்பிக்கணும். நமக்கு அதுக்கு தகுதி இருக்கான்னு கூட பார்க்கறதில்ல. அப்ப எங்க பிரச்சனை இருக்கு? பிரச்சனை எங்க இருக்குன்னா, நமக்கு வந்து அறியாமைங்கிறது வந்து நெறைய இருக்கு. இத்தனைக்கும் அந்த அறியாமைங்கிறது சின்ன வயசுல தான். இருந்தா கூட வயதானதுக்கு அப்புறம் அந்த அறிவு நிலையை உயர்த்திக் கொள்ளாதனால அறியாமையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கோம். அதான் ஒரு மகரிஷி சொல்றாரு ஒரு கவிதையில, "தேவையோடு அளவு, முறை, காலம் 4ஐ தேர்ந்தாற்ற அறிவு நுட்பம், அனுபவங்கள் தேவையாம் வாழ்வோர்கள் எல்லோருக்கும். சிறுவயதால் அறியாமை, விழிப்பு நிலை இல்லாமை, தேவையால் அலட்சியம், பின் பாசம் பற்றால் தெளிவில்லா உணர்ச்சி வயம், இந்த 3ஆல் தேவை முதல் 4னையும் கணித்து ஆற்ற திறனில்லா அறிவு ஏழ்மை வாழ்க்கை சிக்கல்." என்ன கிளியரா குடுத்திருக்காரு பாருங்க. பொருள் வறுமை இல்ல. அறிவு ஏழ்மைங்கிறார். பொருள் இல்லாம ஏழ்மை நிலைய விட அறிவு ஏழ்மை அப்டின்ட்டு குடுக்குறார். அதனால தான் வாழ்க்கையில சிக்கல்கள்.
அப்படிங்கிற. சிறு வயதில தான் அறியாமை. ஆனா, வயசாகும் பொழுதும் நம்மளுக்கு அந்த அறியாமை நிலையிலேயே வாழ்ந்துட்டு வரதுனால, அப்புறம் அலட்சிய போக்குனாலயும் நம்ப பிரச்சனைக்குள்ள போறோம். அதுக்கப்புறம் தேவையினால அலட்சியம். என்ன இது தேவையா? இல்லையா? அப்படின்னு யோசிக்கிறதே இல்ல. நெறைய அனுபவங்கள் இருக்கு. மகரிஷி கூட உதாரணம் சொல்வார். அந்த எண்ணம் ஆராய்தல்லயே சொல்றார். தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மன தூண்டுதல், கருத்தொட தெய்வீகம். அந்த பிறர் மன தூண்டுதல் அதிலேயே அப்புறம் வீட்டுக்கு வந்து தான், ஐயோ! இது இருக்கே, அது இருக்கே. பழமோ, காய்கறியோ, பாத்திரமோ எதுவா இருக்கட்டும். இல்ல உடைகளா இருக்கட்டும், நகையா இருக்கட்டும். நகை பாருங்க. நகை கடை எங்கேயோ இருக்கிற நகை கடை இங்க 60வது பிராண்ட் திறக்குறாங்கன்னா, இங்க இருக்கிற இது 100 ஊர்ல திறக்குறாங்கன்னா, நகை விலை ஏறிக்கிட்டே போகுது தங்க விலை. ஆனா வாங்கி சேர்த்துக்கிறாங்க. 100 பவுனு, 120 பவுனு, 200 பவுன். என்ன பண்ண போறோம்? கோட் ஸ்டாண்ட் மாரி போட்டுக்கிட்டு. யோசிக்கிறதே இல்ல. நம்பளுக்கு தேவை, குழந்தைங்களுக்கு தேவைன்னு நம்ம நெறைய சேர்த்துக்கிறோம். அதான் அங்க. அப்புறம் அந்த நகை பேட்டர்ன்லாம் பாருங்க. அவங்களும் வந்து நம்மள அட்ராக்ட் பண்றதுக்கு வெவ்வேறு விதமா டிசைன்லாம் போடுறாங்க. எங்கேயாவது நீங்க வெளியில போட்டுட்டு போ முடியும்? தூக்கிட்டே போயிடுவாங்க நம்ம. அந்த மாரி தான். அப்படிதான் ஆகும் பின்னாடி. அப்ப எந்த அளவுக்கு தங்கத்துக்கு முக்கியத்துவம் குடுக்குறோமோ, திருட்டுத்தனம் ஜாஸ்தி ஆகுங்கிறாங்க. அப்ப இது யாரோட தவறு? அப்போ ஒரு இடத்துல அதிகமா சேர்த்துக்கிட்டே போறோம். இன்னொரு இடத்துல ஏழ்மை நிலை. அவங்க வந்து தவறு செய்வதற்கு நாம் தூண்டுகோலா இருக்கோம். இதுதான் இந்த இடத்துல விழிப்பில்லாமைங்கிறார் மகரிஷி. அப்போ தவறு செய்வதற்கும் நாம் ஒரு காரணமா இருக்கோம் அப்படிங்கிறாங்க. எதுவா இருக்கட்டும், எந்த நிலையிலயா இருக்கட்டும். அது நகையா இருக்கட்டும், நாம போட்டுக்கிற உடையா இருக்கட்டும், ஆடை உடுத்தும் முறையா இருக்கட்டும், எல்லாமே. அப்ப தவறு நம்ம பக்கத்துல இருக்கும்போது உங்க கண்ணோட்டம் வேற மாதிரின்னு நகை நெறைய போட்டுக்கிட்டா, பணம் இல்லாதவங்க, ஏழ்மை நிலையில இருக்கிறவங்க சீக்கிரம் எப்படி சம்பாதிக்கலாம்ன்னு பாக்குறாங்க. இல்ல பணக்காரர்கள் அவங்களும் இருக்காங்களா? இல்ல. உலகத்திலேயே முதல் பணக்காரர் ஆகணும் அப்படின்ட்டு பாக்குறாங்க. அதுல ஒரு போட்டி. அப்ப எங்க போகுது? எல்லாமே அந்த உணர்ச்சி வயத்துல போய் அடங்குது. அதான் அழகா சொல்லியிருக்காரு. தேவையோடு அளவு முறை காலம் 4 தேர்ந்தாற்ற அறிவு நுட்பம் அனுபவங்கள் தேவையாம் வாழ்வோர்கள் எல்லோருக்கும். சிறுவயதால் அறியாமை, நல் விழிப்பில்லாமை, தேவையால் அலட்சியம், பின் பாசம் பற்றால் தெளிவில்லா உணர்ச்சி பயம், இந்த மூன்றால் தேவை முதல் நான்கினையும் கணித்து ஆற்ற திறனில்லா அறிவேழ்மை வாழ்க்கை சிக்கல் அப்படின்ட்டு அவ்ளோ அழகா குடுக்குறாரு. அப்போ தேவையற்ற பொருட்கள நாம வாங்கி, வாங்கி துன்பத்துல நம்ப தான் போறோம். அப்புறம் சேர்த்து வச்சுக்கிறோம். அதுக்கு வீடு போடல. அதுக்கப்புறம் சரி, அதிகமா இருக்கே! இத யாருக்காவது குடுக்கணும் அப்படின்னு தோணிச்சுன்னா, அது கூட இல்ல. பின்னாடி வேண்டிருக்குமோ, பின்னாடி வேண்டிருக்குமோ, இன்னும் கொஞ்ச நாள் வச்சு பார்ப்போம். ஆத்திச்சூடி எல்லாம் கேட்டுருக்கோம் ஔவையாரது. "இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல்" எல்லாம் கேட்டுருக்கோம். அப்ப கூட எங்க? நம்ம குடுத்ததுக்கு அப்புறம் கூட சில சமயம் நம்ம குடுத்த புடவைய நம்ம வீட்ல வேலை செய்றவங்க கட்டிட்டு வந்து அவங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா, ஐயோ! இன்னும் கொஞ்ச நாள் வச்சுட்டு குடுத்துருக்கலாமோ! அப்படின்னு தோணும். அந்த விதத்துல போயிட்டுருக்கு. அப்ப தேவைக்கு மேல் அதிகமாக துய்த்த தீங்கு பஞ்ச பாதகங்கள். அப்ப அதிகமா சேர்த்து வச்சுக்க தான் அதனால தான் 5 மகா பாவங்கள். தேவையே விருப்பமாய் பழக்கத்தால் ஆசையாம். அதிகமா சேர்த்து வச்சுக்கிறது தான் ஆசை. அப்புறம் பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர் தாழ் மனப்பான்மை, வஞ்சம். 6 குணங்களுக்கு வழிவகுத்து, அதுக்கப்புறம் பஞ்சமகா பாவங்களுக்கும் வழிவகுக்குது அப்டின்ட்டு சொல்றாரு. அதோட மட்டும் இல்ல. ஏழ்மை, அப்புறம் நோய்கள். அதிகமா சேர்த்து வச்சுட்டதுக்கு அப்புறம் கடும்பற்று வந்துடுது. குடுக்கறதுக்கு மனசு வரல. அதுக்கப்புறம் இத யாராவது திருடிட்டு போவாங்களோ, இல்ல எடுத்துட்டு போயிடுவாங்களோ, இல்ல நம்பளே ஏதாவது ஒரு இடத்துல எடுத்து வச்சிருப்போம். மறந்து போயி. ஆனா வீட்ல வேலை செய்றவங்க, இல்ல வேற யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்களோ, அவங்க மேல தான் சந்தேகம் வரும். அது வேற பின்னாடி. அப்ப என்ன ஆகும்? இப்படி வந்து நம்மளுக்கு வந்து அந்த அதுவே வந்து நோயா மாறுது. நெறைய சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் இத பாதுகாக்கணுமே!
அப்படிங்கிற எண்ணம் போய் அது நோயா மாறுது அப்புறம். இதுக்கப்புறம் நம்ம காலத்துக்கு அப்புறம் இது என்ன ஆகும்? அப்புறம் அது வேற தொந்தரவு பின்னாடி. நம்ம பசங்க அத வந்து ஒழுங்கா வந்து பகிர்ந்துப்பாங்களா? இல்ல இது சண்டையில கொண்டு போய் விடுமா? நெறைய பேரு இறந்ததுக்கு அப்புறம் சண்டை சச்சரவெல்லாம் பார்க்குறோம். அந்த அனுபவத்த நம்ம ஏத்துக்கொள்வதில்ல. அதான் அங்க அலட்சியம்ங்கிறாரு. தேவைகளால் அலட்சியம்னு இத்தனை விஷயங்கள் அதுல அடங்கியிருக்கு. அதிகமா சேர்த்துக்கிறோம் தேவைக்கு மேல. சேர்த்து வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் பின்னாடி பசங்களுக்கு உபயோகமாகும்னு நெனச்சுக்கிறோம். ஆனா, நம்ம காலத்துக்கு அப்புறம் அவங்க அத வச்சுக்கிட்டு சண்டை போடுறாங்க. இல்ல ஒருத்தர ஒருத்தர் கொலை பண்ணிக்கிறாங்க. எல்லாம் நடக்குது. அப்போ பஞ்சமகா பாவங்கள் வருது அது. அதான் அவ்வளோ அழகா சொல்றாரு. அதுக்கப்புறம் சரி ஏழ்மை நோய்கள் எல்லாம் வந்தாச்சு. வருது. இத என்ன பண்ணணும்? தேவையற்ற பொருட்கள் எவையென கண்டு இப்போ 1955ல எழுதியிருக்காரு. நம்ம இன்னும் அத பத்தி நெனைக்கல. இன்னும் அதிகமா தான் சேர்த்துட்டு போறோம். தேவையற்ற பொருட்கள் எவையென கண்டு இப்போ திரும்ப தோன்றாது ஒழித்து பலர் வாழ்விற்கு தேவையுள்ள பொருள் முடக்கும் தெளிவில்லாதோர் செய்கைக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று. அப்புறம் இப்ப என்ன ஒரு ட்ரெண்ட் வந்துடுச்சு? பொருள் அதிகமா வந்து உற்பத்தி செஞ்சு, அத வந்து முடக்கி வச்சுக்க வேண்டியது. அப்புறம் வந்து கிடைக்காம திண்டாடுவோம். உடனே அதோட விலைய ஏத்திட வேண்டியது. விலைய ஏத்தினதுக்கு அப்புறம் நெசசிட்டி இருந்தா, நமக்கு தேவை இருந்துன்னா வாங்கி தான் ஆகணும். எக்ஸஸா வந்து புரொடக்ஷன் ஆச்சுனாலும், உற்பத்தி ஆச்சுனாலும், அங்கேயும் வந்து எல்லாம் போயிடுது விலை. அப்புறம் விவசாயிகளுக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்றோம். அப்போ விவசாயத்துலேருந்து, அந்த கொள்முதல்லேருந்து, அத வாங்குறதுலேருந்து, அப்புறம் கடைக்கு வந்து விக்கிறதுலேருந்து எல்லா இடத்துலயும் பிரச்சனை. நமக்கு வந்து நம்மள தான் பாத்துக்கிறோமே தவிர, பொதுவா ஒரு சமுதாயத்துக்கு அதனால என்ன பலன்கள் கிடைக்கணுங்கிற அந்த எண்ணம் அறவே போச்சு. அதனால தான் ஒரு இடத்துல அதிகமா உற்பத்தி, இல்ல உற்பத்தி குறையுது. இதான் பிரச்சனை. ஏன்னா நோக்கம் சரியில்ல. இடம், காலம், தொடர்பு கொள்ளும் பொருள், நோக்கம், திறமை. திறமை இருந்தா கூட நோக்கம் சரியில்லைன்னா விளைவு வேற மாதிரி தான். அப்ப செயலுக்கேற்ற விளைவு. இதெல்லாம் பிரச்சனைகள நம்மகிட்ட இருக்குன்னு யாரும் உணர மாட்டேங்கிறாங்க. இதுதான் மகரிஷி அவங்க எல்லா விதத்திலயும் எடுத்து சொல்றாரு. அப்போ யார்கிட்ட வசதி உள்ளவங்க கிட்ட தான் இந்த முடக்கும் தன்மையும் இருக்கு. பணக்காரர்கிட்ட தான் அங்கேயும் இருக்கு. அப்போ அங்க வந்து அந்த முடக்கும் தன்மை இல்லாம எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி அதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நல்லா விஞ்ஞான கருவிகள்ல ரொம்பவே நெறைய முன்னேற்றம் அடைஞ்சுக்கிட்டே வருது. ஒரு மழை பெய்ய போகுதுன்னா, அதெல்லாம் எல்லாம் முன்னாடியே சொல்றாங்க. இப்ப அந்த கன்னியாகுமரி அந்த பக்கம், தஞ்சாவூர் அந்த பக்கம்லாம் மழை பெய்யும். அதனால நெல் மூட்டையெல்லாம் இருந்ததுன்னா, அதெல்லாம் பாதுகாப்பா சேர்த்து வச்சுக்கங்க. ஒழுங்கான இடத்துல அத பாதுகாப்பா எடுத்து வச்சுக்கங்க. அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கெல்லாம் வந்து முன்னெச்சரிக்கைலாம் இருக்கு. ஆனா, அத சரியா வந்து உபயோகப்படுத்தாத போது பிரச்சனை. ஒண்ணா ஒரு இடத்துல ஒரேடியா மழை, இல்லன்னா மழையே இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்மளோட மனிதர்களுடைய எண்ணங்கள் தான். அப்போ எங்க பிரச்சனை வருது அப்படின்னாக்கா, ஒவ்வொரு தனி மனிதருடைய எண்ணமும் சரியா இருந்துச்சுன்னா, உலக அமைதி வரைக்கும் அது வழிவகுக்கும்னு அதான் மகரிஷி சொல்லியிருக்காங்க. கர்ம யோகத்துல. அதுக்கு அகத்தவம், அகத்தாய்வு. இதுதான் முக்கியம். அப்போ தேவைகளை நம்ம குறைச்சுக்கணும். எந்த விதத்துல? எல்லா துறையிலயும் அந்த தேவைகள நம்ம குறைச்சுக்கணும் அப்படிங்கிறார். அதுக்கு தான் சொல்றாரு. தேவைகளை முடிப்பதற்கு பொருளாதார செழிப்பதனை முதலில் நாம் வளர்க்க வேண்டும். தேவைகளை ஒழுக்கமுடன் முடித்துக் கொள்ள சீர்திருத்தம் குழந்தை முதல் புகுத்த வேண்டும். தேவைகளுக்கேற்ற பொருளாதாரத்தை சீரழிக்கும் யுத்தத்தை ஒழிக்க வேண்டும். தேவை உணர்வு, அறிவு, பொருள் இவற்றின் மூலம் தெய்வநிலை அறிந்து உயர்வில் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பொருளாதாரம் எல்லா இடத்துலயும் உற்பத்தி எல்லாருக்கும் கிடைக்கணும். பாரதியார் அந்த காலத்துல சொல்லிட்டு போனார். தனி ஒருவனுக்கு உணவின்மை எண்ணில் ஜெகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னுட்டு. அப்போ பொருளாதாரத்துல சீர்திருத்தம் வேண்டும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற மாதிரி உற்பத்தி அங்க சரியா இருக்கணும். அப்புறம் குழந்தை வளர்ப்புலயும் அனாவசியமா பொருள்களை சேர்த்துக்க கூடாது அப்படின்னு இந்த சீர்திருத்த முறை குழந்தைங்க ஆரம்பத்துல இருந்தே குடுக்கணுங்கிறாரு. அதுக்கப்புறம் யுத்தம்.
அது வேண்டாம். பாருங்க, இப்போ அங்க வெளிநாட்டுல இந்த சண்டைய நிறுத்தணும்னு ஒரு பக்கம் பார்த்தா, உள்நோக்கம் வேறையா இருக்கு. உள்நோக்கம் சரியா இல்ல. சண்டைய நிறுத்தணுங்கிறது ஒரு நல்ல எண்ணம். ஆனா என்ன? அதுல உள்நோக்கம், அங்க இருக்கிற கெமிக்கல்ஸ் அந்த இதெல்லாம் வந்து தான் எடுத்துக்கணும். எனக்கு அதுக்கு உரிமை குடு. இயற்கை வளங்கள் அங்க என்ன கிடைக்குதோ, அத நான் எடுத்துக்கணும். எல்லாம் உள்நோக்கத்தோட தான் இதெல்லாம் செஞ்சோம்னு அந்த பட்டம் வாங்கணும். அங்க இருக்கிற மக்களுக்கு என்ன நன்மை போய் சேரப்போகுது, ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் தெரியாது. ஆனா ஒருத்தர் என்ன பண்றார்? அவரா சண்டைக்கு போறாரு? இல்ல. தலைவர்கள் சண்டைக்கு போறதில்ல. ஆனா நான் சண்டைய விட்டு குடுக்க மாட்டேன்னு இன்னொரு இடத்துல. அப்ப இதுக்கு இன்னொரு சில கண்ட்ரீஸ்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்ப எங்க வந்து அந்த யுத்தத்த நிறுத்துறது? அப்போ பொருளாதாரத்தையே சீரழிக்கிற யுத்தத்தை முதல்ல நிறுத்தணுங்கிறார். அப்ப அங்கங்க உற்பத்தியும் வேணும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற மாதிரி. அப்புறம் உலகளாவ திங்க் பண்ணும்பொழுது, இந்த பொருளாதாரத்தை சீர்குலைக்கக்கூடிய யுத்தத்தை நிறுத்தணும். அதுக்கப்புறம் மதங்கள். மதங்களும் அனாவசியமா வந்து சடங்குகள் அதெல்லாம் வந்து நெறைய அதிகமாயிட்டே போகுது இப்போ. கோவில்ல பார்த்தீங்கன்னா, ஒரு விழாவ கொண்டாடணும்னா எத்தன செலவு. அது ஏழைகளுக்கு போய் சேர்ந்தா வந்து நெறைய வந்து ஏழ்மைய போக்க முடியும். ஆனா எல்லா இடத்துலயும் இந்த வழிபாட்டு முறைகள்னு சொல்லிக்கிட்டு, அங்கங்க கோவில்கள் நெறைய வர ஆரம்பிக்குது. இருக்கிற கோவில்கள பராமரிக்க முடியல. அப்புறம் அங்க வர வழிபாட்டு முறைகளுக்கு அதிக எல்லாம் வந்து அதிகமாகுது. எல்லா மதத்திலயும் அதிகமாகுது. அதனால பிரச்சனைகள் வருது. பஞ்சமகா பாவங்கள் உருவாகுது. அப்ப எல்லா விதத்திலயும் தேவைகளை குறைப்பதற்கு எல்லா துறைகளும் உதவி செய்யணும். மதங்களும் எடுத்து சொல்லணும். பொருளாதார துறையிலயும் வந்து சீர்திருத்தம் வேண்டும். குழந்தைகள் வளர்ப்புலயும் வேண்டும். அரசியல்லயும் வேணும். அரசியல் தலைவர்கள் அவங்க சரியா தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அதுக்கப்புறம் அவங்களுடைய வந்து குறிக்கோள் என்ன? மக்களுக்கு எல்லாம் போய் சேரணும். அடிப்படை தேவைகள பூர்த்தி செய்யக்கூடியதை அந்த பொறுப்பு தான் அரசியல் தலைவர்களுக்கு. எல்லாருக்கும் எல்லாம் இருக்கா? கிடைக்குதா? அப்படிங்கிறத பார்க்கணும். அப்புறம் அரசியல் தலைவர்கள் பார்க்கணும். நாட்டு தலைவர்கள் போர் இல்லாம பார்த்துக்கணும். அப்ப எல்லா துறையிலயுமே தேவைகளை குறைப்பதற்கு வழிவகுக்க முடியும் அப்படின்னு மகரிஷி குடுக்குறார். இதுதான் ஒரு பெரிய விஷயம் இது. எவ்ளோ அழகான ஒரு எண்ணத்த போடுறாரு பாருங்க. தேவைகள் என்னன்னு பார்த்தா, அங்கங்க பாட்டு. எத்தன பாட்டு எழுதியிருக்காரு? ஒரு 10, 15 பாட்டுக்கு மேல எழுதியிருக்காரு. எந்த கருத்த எடுத்து சொல்லி எத இது பண்ணணும்னு ஜிஸ்ட் தான் குடுத்துருக்கு. அவ்ளோ கருத்துக்கள் சொல்லியிருக்கு. அப்போ எல்லா துறைகள்லயும் நாம் இதை உணர்ந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். அப்ப தேவைகளை குறைப்பதற்கு நாம் யோசிக்கணும். ஒவ்வொரு தனி மனிதனும் ஸ்டெப்ஸ் எடுத்துக்கணும். நம்ம முதல்ல மனவளக்கலையில இருக்கிறவங்க, நம்ப அத யோசிக்கணும். அப்புறம் அதிகமா இருக்கா? எடுத்து குடுத்துருங்க. யாருக்கு உதவி செய்ய வேணும் தேவையா இருக்கோ குடுங்க. அந்த மாரி குடுக்கறதே ஒரு புண்ணியம். நல்ல செயல். பின்னாடி வர சந்ததிகளுக்கு நம்ம உதவி செய்றோம், புண்ணியத்த சேர்த்துக்கிறோம். அதனால யோசிச்சு செயல்படுவோம். அதனால தான் அகத்தவம், அகத்தாய்வு ரொம்ப முக்கியங்கிறார். உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, அகத்தாய்வு எல்லா பயிற்சிகளுமே நமக்கு இதுக்கு உதவி செய்யும் அப்படின்ட்டு சொல்றார். அனைவருக்கும் நன்றி. வாழ்க! வாழ்க அப்போ வளமுடன். ஒரு நிமிஷம். தேவையுள்ள பொருள் முடக்கும் தெளிவில்லாதோர் செய்கைக்கு முடிவு கட்ட வேண்டும். அந்த முடிவு யார் கட்டுறது? அரசியல் தலைவர்கள். அவங்க தான் வந்து இத பத்தி யோசிக்கணும். அப்புறம் உலகளாவ நாட்டு தலைவர்களும் யோசிக்கணும். ஒரு பக்கம் பணக்காரர்கள் ஆனா நம்ம சொல்றாங்க எல்லா விஷயங்களும் வருது. எந்த நாடு அதிகமா கடன் வாங்கியிருக்கு எல்லாம் வருது. அப்படி இருந்தும், அத வந்து அந்த கடன போக்கிக் கொள்றதில்ல. ஆனா தான் வந்து உச்சத்துல இருக்கணும். அப்படின்னு அந்த சுயநலத்திலேயே நெனச்சுட்டு தான் வாழ்க்கை நடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. அது குடும்ப தலைவரா இருக்கட்டும், அரசியல் தலைவரா இருக்கட்டும், சமுதாயத்துல இருக்கிறா இருக்கட்டும், இல்ல உலகளாவ தலைவர்களா இருக்கட்டும். அதனால தான் உலக நல வேட்புல மகரிஷி சொல்றார். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம்
உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும்னு சொல்றாரு. யோசிப்போம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க.